அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. கைதிகளுடன் நல்ல அணுகுமுறை. பத்ர் போரில் கைது செய்யப்பட்ட 70 முஷ்ரிக்குகள் கைதிகளாக மதீனா கொண்டு வரப்பட்டு அந்த கைதிகளை சஹாபாக்களிடையே பகிர்ந்தளித்து அவர்களை நல்ல கனிவுடன் கவனித்து கொள்ளுமாறு அன்னலார் உத்தரவிட்டார்கள். அதன் பிறகு கண்ணியமிக்க சஹாபாக்கள் காட்டிய கனிவும் பரிவும் போன்று உலகில் எந்த சமுதாயமும் காட்டியிருக்க முடியாது. அன்னலாரின் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புஜத்தை கயிற்றால் கட்டி அதை இடுப்பில் இணைத்திருந்ததால் வேதனை தாங்க முடியாமல் துடித்ததை அன்னலார் கண்டு கண் கலங்கியதால் அவரின் கயிற்றில் இறுக்கத்தை சஹாபாக்கள் தளர்த்தினார்கள். இவர்களுக்கு அளித்த இந்த சலுகையை போன்று மற்ற கைதிகளுக்கும் அளிப்பதே நீதியாகும் என்று பிற கைதிகளுக்கும் தளர்த்துமாறு அன்னலார் கூறினார்கள். கைதிகளிடம் சஹாபாக்கள் நடந்து கொண்ட விதம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவையாகும். தங்களின் குழந்தைகளை பட்டினி போட்டுவிட்டு கைதிகளுக்கு உணவளித்தார்கள். தமக்கு தேவை இருந்தும் கூட கைதிகளுக்கு ஆடையை அணிவித்தார்கள். வசதி படைத்த கைதிகளிடம் 4000 திர்ஹம் அபராதம் வாங்கி கொண்டும் படிப்பறிவு கொண்ட ஏழை கைதிகளை படிப்பறிவு இல்லாத 10 நபர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரிலும் விடுதலை செய்தார்கள். மேலும் படிப்பறிவில்லாத ஏழை கைதிகளை எவ்வித அபராதமும் இன்றி விடுதலை செய்தார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். ஜமாத் சம்பந்தமாக அறிவித்தல். ஒரு முறை நபி அவர்கள் தமது சஹாபாக்களுடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். பேச்சின் நடுவே, இப்போது இங்கு இந்த திசையிலிருந்து கிழக்கு திசையை சார்ந்த நற்குணம் கொண்ட ஒரு குழு வரும் என்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நபிகளார் சுட்டி காட்டிய திசையில் சென்றார்கள். சற்று தொலைவிலேயே 13 நபர்களை கொண்ட ஒரு குழுவை கண்டார்கள். அவர்களை நெருங்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் யார் என வினவினார்கள். நாங்கள் பனி அப்துல் கைஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர் என்றார்கள். வியாபார நோக்கோடு இந்த ஊருக்கு வந்துள்ளீர்களா என மீண்டும் வினவினார்கள். இல்லை என்றனர் அந்த குழுவினர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்போதுதான் நபிகளார் உங்களை பற்றி கூறினார்கள் என்றார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. கடனை நிறைவேற்றுதல். கடனை திருப்பி செலுத்த வசதி இருந்தும் காலதாமதம் செய்வது அநீதியாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. வியாபாரத்தில் பரக்கத் ஏற்பட துவா. ஹக்கீம் இப்னு ஹிஜாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வியாபாரத்தில் பரக்கத் ஏற்பட அன்னலார் இந்த துவாவை ஓதினார்கள். பாரக்கல்லாஹு லக ஃபி திஜாரத்திக. பொருள், அல்லாஹ் தஆலா உங்கள் வியாபாரத்தில் பரக்கத் செய்வானாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. கைலாகு பாவம் மன்னிப்புக்கு காரணமாகும். 2 முஸ்லிம்கள் சந்தித்து கைலாக செய்து கொண்டால் அவர்கள் பிரிந்து செல்லும் முன்னரே அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. வழிகேட்டை விரும்புதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழி தவறுகிறார்களோ அவர்கள் விசாரணை மறந்ததன் காரணமாக அவர்களுக்கு மிக கொடிய வேதனை உண்டு. ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகை விரும்புவோரின் பாதிப்பு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம். எவர் இந்த உலகின் விளைச்சலை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கிறோம். எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை. எட்டாவதாக மறுமையை பற்றி. மன்னரையை பற்றி. மன்னரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாகவோ அல்லது நரக படுகொலையாகவோ அமைந்திடும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். பேரித்தம்பழத்துடன் வெள்ளரிக்காய். நபி அவர்கள் பேரித்தம்பழத்துடன் வெள்ளரிக்காயையும் சேர்த்து சாப்பிட்டார்கள். 10ஆவதாக அன்னலாரின் அறிவுரை. அனாதைகளை கவனித்தல். தங்கள் குழந்தைகளை கவனிப்பது போன்று உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களையும்
அனாதைகளையும் கவனித்திடுங்கள், நீங்கள் உண்பதையே அவர்களுக்கும் கொடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.